வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிலேஷன்ஸ்லாம் நம்ம போன கிளாஸில் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துருந்தோம். டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ்லாம் சொல்லிகிட்டே இருந்தோம். சோஷியலாஜிக்கல் சுச்சுவேஷன்ஸ்லாம் சொல்லியிருந்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த ரிலேஷனை வந்து ஃபார்மலைஸ் பண்ண போகிறோம். ப்ராப்பராக டெஃபினிஷன் கொடுத்து டிஃபைன் பண்ண போகிறோம். வாட் இஸ் அ ரிலேஷன் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அதை வந்து ஒரு ரிலேஷன் இருந்தால் அதுக்கான டொமைன் என்ன, அதுக்கான ரேஞ்ச் என்ன, ரிலேஷனுக்கான ரேஞ்ச் என்ன, ரிலேஷனோட கோடொமைன் என்ன, இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அதை வந்து டெஃபினேஷன்லேயே எழுதுவோம். எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அது எக்ஸாம்பிள் வழியாக டெபிக் பண்ணி பார்ப்போம். நம்மளே என்ன பண்ணோம், பிக்சரைஸ் பண்ணி பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், டு சேவ் டைம் என்ன பண்ணிட்டேன், நான் டெஃபினேஷன் எழுதிட்டேன். வாட் இஸ் த டெஃபினேஷன் பாருங்கள். லெட் ஏ அண்ட் பி பி, let A and B be two non-empty sets. So A1 non-empty, B1 non-empty. ரெண்டு non-empty set எடுத்துக்கோங்க. A relation R from A to B is என்னவா இருக்கும் உங்களுக்கு, சப்செட்டா இருக்கும். யாரோட சப்செட்? A cross B க்கு சப்செட்டா இருக்கும். அப்போ நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், ரிலேஷன் சொன்னா கூட அது சப்செட் ஆஃப் A cross B. ஏன்னா இந்த ரிலேஷன்ஸு அப்புறம் நம்ம அடுத்து படிக்க போகிற ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே எது கீழே வரும்னா செட் தியரி அப்படிங்கிற கான்செப்ட் சப்ஜெக்ட் கீழே தான் வரும். இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே நான் இங்கே பார்த்துட்டீங்க வச்சுக்கலாமே, இது ஏ இது பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்க. ரெண்டு செட்டு, இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்களேன். வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து ஏ, இங்கே பி, இது சி, இது 1, 2 ரெண்டு எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஏ இஸ் ரிலேட்டட் டு 1, பி இஸ் ரிலேட்டட் டு 2 இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி எழுதலாம் பாருங்க, ரிலேஷன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, I will write this as முதல்ல A cross B எழுதிடுவேன். A cross B ல என்னெல்லாம் வரும் பாருங்க, A1 A2 A1 A1 A2, அடுத்தது B1 B2 B1 B1 B2, அடுத்தது C1 C2. ஸோ இது A cross B. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், A is related to 1, A is related to 1, arrow diagram வச்சு. B is related to 2. இப்போ இது எப்படி எழுதலாம், ரெண்டு வழியில் எழுதலாம். A is related to 1, A is related to 1. அதே மாதிரி B is related to 2. C யாரோடையும் ரிலேட் ஆகல, C is யாரோடையும் ரிலேட் ஆகல. அப்புறம் A1 2ஓட ரிலேட் ஆகுது, A is not related to 2. இப்போ வந்து இப்போ பாருங்க, இது எப்படி எழுதலாம், ஆர் இதையே நம்ம எப்படி எழுதலாம்னா, இது ஆர்டர்டு டப்புளாக எழுதலாம். A1 A1 அப்புறம் B2. இது ரெண்டும் எங்க இருக்கும், இந்த ரிலேஷன் R அப்படிங்கிற செட்டுக்குள்ள. A1 B2 A1 A is related to 1, A1 A is related to 1, B is related to 2 அப்படிங்கிறது எங்க எழுதிடணும், Rல Rங்கிற செட்டுக்குள்ள வந்துடும். ஏன்னா ரிலேஷனுக்குள்ள வந்துடும். இப்போ பாருங்க, இப்போ இது எப்படி எழுதலாம்னா, A related to 1 அப்படின்னாலும் சரி இல்ல A1 அப்படிங்கிறது வந்து உங்க Rங்கிற செட்டு உள்ள இருக்கு அப்படின்னா ரெண்டும் சமம் தான். இப்படியும் சொல்லலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம், நீங்க இப்படியும் சொல்லலாம். அதை எப்படி சொல்லலாம்னா, ரெண்டும் சமம், லாஜிக்கலா சமம், லாஜிக்கலி ஈக்விவலென்ட் அப்படிங்கிறத என்ன சொல்லலாம், இப்படி சொல்லலாம். A related to 1 அப்படி சொன்னாலும் சரி, இல்ல A1 belongs to R, A1 belongs to R அப்படி சொன்னாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். ஸோ இப்படி எழுதலாம் நீங்க, சரியா? அதே மாதிரி B related to 2 அப்படின்னாலும் சரி, இல்ல B2 எங்க இருக்கு, R பாருங்க, Rல B2 இருக்கு பாருங்க. அப்படின்னாலும் இப்படி எழுதலாம், நீங்க எப்படி வேணா எழுதலாம். இதெல்லாம் வந்து வெவ்வேறு வழியில எப்படி ரிலேஷன்ஸ் எழுதுறது, ரிலேஷனை எப்படி எழுதுறது அப்படிங்கிறது. இன்னொன்று நல்லா வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. A1 பாருங்க, அப்புறம் B2 ரெண்டுமே இங்க இருக்கா பாருங்க. A1 A cross B ல இருக்கா, A1 A cross, அப்புறம் B2 இருக்கு பாருங்க, B2 இருக்கு. அப்ப இதுல என்ன தெரியுது, R is a subset of A cross B, R is a subset of A cross B. இப்போ பாருங்க, இப்போ வாங்க டெஃபினிஷன் எடுத்துருக்கேன். இப்போ டெஃபினிஷன் போங்க. let A and B be two non-empty sets. A B ரெண்டு non-empty set இருக்கா. a relation R from A to B is a subset of A cross B. அப்ப ரிலேஷன் Rங்கிறது வந்து எங்க யாருக்கு சப்செட்டா வந்துட்டா, A cross B க்கு சப்செட்டா வந்துட்டா. இப்போ பார்த்து தெரியுது இல்ல. so what is the relation is a subset of
A cross B. சரியா? relation is a subset of A cross B அப்படிங்கிறது தெரியும். இப்போ இதுல நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம என்ன பண்ண போறோம்னா domain of a relation domain of a relation domain of a relation R. இந்த R க்கு domain யாரு? domain of relation R யாரு? இப்போ பாருங்க R ல A ல இருக்க யாரெல்லாம் வந்து B ல இருக்க எலிமெண்டோட ரிலேட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். We have to look for the elements of A which are related to the element of B. அத பார்க்கணும். இப்போ A வந்து ஒன்னோட ரிலேட் ஆயிருந்தா அப்பனா R ஓட டொமைன்ல யார் வந்துருவா? A வருவா. யார் வருவா? A வருவா. அப்புறம் B வந்து இங்க இருக்க 2 ஓட ரிலேட் ஆயிருந்தா அப்ப R ஓட டொமைன்ல யார் வருவா? B வருவா. சோ இவன் தான் டொமைன். R ஓட டொமைன். இப்போ C இங்க ரிலேட் ஆயிருக்கா பாருங்க. C வந்து இங்க இருக்க யாரோடயும் ரிலேட் ஆகல. அப்ப நீங்க என்ன பண்ண முடியுது? C வந்து இந்த ரிலேஷனோட டொமைன்ல வர முடியாது, வராது. சரியா? ரிலேட் ஆயிருக்கலாம். அதுக்கு அப்புறமா ரேஞ்ச் பாருங்க. ரேஞ்ச் ஆஃப் ரிலேஷன் R, in fact of the relation R, of the relation R is equal to range யாரு? range யார் பார்க்கணும்னா நீங்க வந்து B ல பார்க்கணும். இப்போ 1 வந்து யாரோட கனெக்ட் ஆயிருக்கு? எந்த ஆரோட கனெக்ட் ஆயிருக்கு? A ஓட கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப R ஓட ரேஞ்ச் செட்ல யார் வருவா? 1 வருவான். R ஓட ரேஞ்ச் செட்ல 1 வருவான். அதுக்கு அப்புறமா இங்க 2 க்கு இங்க யாரோட எங்க இந்த ஆரோ மார்க் வருது? B ல இருந்து வருதா? அப்ப 2 என்னவா இருக்கு? இந்த B ஓட கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப ரேஞ்ச் செட்ல யார் வருவா? 2 வருவான். ஓகேவா? ஓகேவா? இப்போ சப்போஸ் நம்ம வந்து இங்க என்ன பண்ணலாம்? 3 ன்னு ஒரு எலிமெண்ட் போட்டா வச்சுக்கோங்களேன். இப்போ 3 வந்து யாரோட ரேஞ்சில வராது? இந்த R ஓட ரேஞ்சில வராது. ஏனா 3 வந்து இங்க இருக்க யாரோட என்ன ஆகல? ரிலேட் ஆகல. அதாவது no element in A is related to 3. அப்பனா இந்த ரிலேஷனோட ரேஞ்சில யார் வர மாட்டா? 3 வராது. அதுக்கு அப்புறமா கோடொமைன் என்னவா இருக்கு தெரியுமா? கோடொமைன் ஆஃப் R, கோடொமைன் ஆஃப் R வந்து B ல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் கோடொமைன் ஆஃப் R வந்து என்ன வந்துரும்? B ல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் யார் வருவா? 1, 2, நம்ம 3 போட்டுட்டோம், சேர்த்துட்டோம். சோ 3 பேரா வந்துரும். சோ இதான் அது உங்களுக்கு. ஓகேவா? இப்போ இத நம்ம எப்படி தெரியுமா எழுதலாம்ங்க? இத வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல எழுதலாம். எப்பவுமே ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுத முடியாது. எல்லா எலிமெண்ட்டையும் லிஸ்ட் பண்ணிட முடியாது. அத லிஸ்ட் பண்ணாம பண்றது கஷ்டமா இருக்கும் சில கேसेसல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அதை எப்படி டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல எழுதலாம் அப்படிங்கறத பார்க்கலாமா? the descriptive form, the domain of the relation R வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? A, B ன்னு எழுதிருக்கோம் இந்த ரிலேஷன். range of the relation வந்து 1, 2 எழுதிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா இங்க 1, 2 ரிலேட் ஆயிருக்கு. டொமைன் பாருங்க A, B தான். A ல ரெண்டு எலிமெண்ட் தான் ரிலேட் ஆயிருக்கு. கோடொமைன் R. இப்போ இந்த மாதிரி எப்பவுமே நம்ம என்ன பண்ண முடியாது? எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிட முடியும். ரோஸ்டர் ஃபார்ம் கம்ப்ளீட் லிஸ்டிங் இஸ் நாட் பாசிபிள் ஆல்வேஸ். அதனால டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் எழுதிட்டா அது நமக்கு நல்லது. அதுக்கு அப்புறமா நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம்? ஒரு எலிமெண்ட் சேர்த்தோம் இல்லையா? பேசிக்கிட்டே இருந்து நம்ம என்ன பண்ணோம்? இங்க அந்த கோடொமைனையும் ரேஞ்சை வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காக நம்ம ஒரு எலிமெண்ட் 3 சேர்த்தோம். சேர்த்ததுனால A கிராஸ் B ல ஒரு சேஞ்ச் வந்துரும். என்ன வந்துரும்னா இந்த A, 3, B, 3, C, 3 இந்த அடிஷனலா A கிராஸ் B இப்படி ஆட். பட் மத்ததெல்லாம் எதுவும் மாறாது, மாத்த இருக்காது. இதுல பாத்தீங்கன்னா R வந்து R is a subset of A cross B னா இருக்கும். இங்க R is a subset, R வந்து subset of A cross B னா இருக்கும். டொமைன்ல அதே தான் இருக்கும். இப்போ டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் பாப்போமா? domain of R அப்படினா என்ன அர்த்தம்? domain of R னா set of all x. இது எப்படி படிக்கணும்? set of all x in A, set of all x in A such that இது கண்டிஷன். இந்த x வந்து என்னவா இருக்கும்? y ஓட ரிலேட் ஆகும். y என்னவா இருக்கும்னா ஏதாவது ஒரு y, b ல இருக்க ஏதாவது ஒரு y ஆல ரிலேட் ஆகும். for some y there exists at least one y in b such that x is related to y. இப்போ நீங்க பாருங்க இத வந்து நீங்க இதுவா பாத்தீங்கன்னா இங்க பார்த்தா தெரியும். a இருக்கா? a வந்து இங்க இருக்க யாராவது ஒருத்தரோட ரிலேட் ஆயிருக்கானா பாருங்க. ரிலேட் ஆயிருக்கா இல்லையா? அப்ப a is related to 1 ஆ இருந்தா இந்த r ஓட டொமைன்ல a வந்துருவான். அதுதான் இங்க எழுதிருக்கு. அதே மாதிரி இப்ப b இருந்து இங்க இருக்க யாராவது ஒருத்தனோடவாவது ரிலேட் ஆயிருக்கானான்னு பாருங்க. b யாரோட ரிலேட் ஆயிருக்கா? 2 ஓட ரிலேட் ஆயிருக்கான். அப்ப b வந்து r ஓட டொமைன்ல வந்துடும். இதான் வந்து டொமைன் ஆஃப்
r. புரியுதா? இப்ப c பாருங்க, யாராவது தொடர்பு இருக்கா பாருங்க. c ல இருந்து ஆரோ மார்க்கே கிளம்பல. அப்ப c என்ன இல்ல, இங்க இருக்க யாரோட தொடர்பு இல்ல, ரிலேட் ஆகல. அப்ப c எங்க வர மாட்டான், இந்த r ஓட டொமைன்ல வர மாட்டான். அப்ப பாருங்க c க்கு இங்க இடம் இருக்கு. புரியுதா? அதே மாதிரி range of r, ஒரு ரிலேஷனுக்கு ரேஞ்ச் இருக்கும். அது என்னது? set of all y in b, set of all y in b such that x related to y for some x in a. அதாவது என்ன அர்த்தம்னா, இதுக்கு என்ன அர்த்தம்னா பாருங்க, ரேஞ்ச்னு சொன்ன உடனே நீங்க என்ன பண்ணணும், a கிராஸ் b ல b க்கு போய்டணும். ரேஞ்ச்னு சொன்னா என்ன வந்துரும், நீங்க பாருங்க ரிலேஷன் வந்து எங்க இருந்து எங்க, a ல இருந்து b க்கு, a ல இருந்து b. அப்பனா டொமைன்னா a ஓட சப்செட்டாக இருக்கும். டொமைன்னா என்ன அர்த்தம் பாருங்க, டொமைன்லாம் டொமைனுக்கு வர எலிமெண்ட்லாம் எங்க இருக்கு, a ல இருந்து தான வருது. அப்ப domain is a subset of a, subset of a when the relation is from a to b. புரியுதா? அதே மாதிரி range னு சொல்லிட்டா அது எதோட சப்செட்டா இருக்கும், b ஓட சப்செட்டா இருக்கும். range of a relation is a subset of b. அப்பனா range சொன்ன உடனே நீங்க என்ன பண்ணணும், நேரா b க்கு வந்துருங்க, நேரா b க்கு வந்துருங்க. இப்ப b ல யாரெல்லாம் வந்து எத்தனை ஆரோ முடியுதுன்னு பாருங்க. b இப்ப 1 பாருங்க, 1ன்ற எலிமெண்ட்ல எத்தனை ஆரோ முடியுது, ஒரு ஆரோ தான் வருது. அது எங்க இருந்து வந்திருக்கு, a. அப்ப இந்த 1 a ஓட தொடர்பு, a வந்து 1 ஓட தொடர்பு ஏற்படுத்தி இருக்கா. அப்பனா இந்த 1 எங்க வந்துருவான், இந்த ரிலேஷனோட ரேஞ்சுக்குள்ள வந்துருவான். 1 வந்து இந்த ரிலேஷனோட ரேஞ்சுக்குள்ள வந்துருவான். அதே மாதிரி திருப்பி நான் b ல இருக்க அடுத்த எலிமெண்ட் பார்க்கறேன், 2 வந்து எங்க b ல இருந்து ஆரோ வந்திருக்கு. அப்ப b is related to 2 ஆ இருக்கு. அப்ப 2 வந்து இந்த ரிலேஷனோட ரேஞ்சுக்குள்ள வந்துருவான். இப்ப 3 எடுத்து பார்ப்பேன். 3 என்னது, எந்த ஆரோ வந்து முடியல 3. அப்பனா நான் அர்த்தம் a ல இருக்க எந்த எலிமெண்டோட 3 என்ன ஆகல, எந்த எலிமெண்ட்டும் 3 ஓட ரிலேட் ஆகல. அப்ப நான் 3 வந்து r ஓட ரேஞ்சுக்குள்ள வர மாட்டான். அதனால ரேஞ்ச்ல யார் மட்டும் தான் இருப்பா, 1,2 தான் இருப்பான். ஓகேவா? அததான் வந்து நம்ம இங்க என்ன பண்றோம், டிஸ்கிரிப்டிவா சொல்லிடுறோம். set of all elements of b such that x related to y for some x in a. இப்போ நோட் போட்டுடலாம். நோட் என்ன பண்ணிடலாம், நம்ம நோட்னு சொல்லிடலாம். என்னன்னா domain of r is a subset of a. first நோட். ரெண்டாவது என்னது, range of r, range of r is a subset of b. இதெல்லாம் எப்ப தெரியுமா, r எங்க இருந்து எங்க இருக்கும், from a cross a to b இருக்கும். r is a relation from a to b இருந்தா இந்த ரெண்டு ரிசல்ட் ட்ரூவா இருக்கும். ஓகேவா? இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மோர் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லாம் பார்க்கலாம் உங்க புக்ல இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து உங்க புக்ல இருக்க இல்லஸ்ட்ரேஷனை பார்க்க போறோம். அந்த இல்லஸ்ட்ரேஷன்ல 10 என்ட்ரி கொடுத்திருந்தாங்க, S10 வரைக்கும் கொடுத்திருந்தாங்க. நாம என்ன பண்ணிட்டோம், 4 என்ட்ரி கட் பண்ணிட்டோம், ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக. இப்போ என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு ஸ்டூடண்ட்ஸ் இன் கிளாஸ் மொத்தம் 6 பையங்க நம்ம எடுத்துட்டோம். அந்த 6 பையங்களுக்கான ஹைட் கொடுத்திருக்காங்க. their height in feet we are given. now இப்போ பாருங்க, அந்த பசங்க வெர்சஸ் அவங்களோட ஹைட், இத நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ரிலேஷனா எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம். சரியா? இது ஒரு ரியல் டைம் சிச்சுவேஷன். அதை என்ன பண்ணலாம், எப்படி ரிலேஷனா எழுதலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ பாருங்க, இந்த ஹைட் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஹைட் எல்லாம் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு செட்ல போட்டுக்கோங்க. you call that set as what, h னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் நம்பர் பண்ணி என்ன பண்ணுங்க, s1 s2, ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட், செகண்ட் ஸ்டூடண்ட், தேர்ட் ஸ்டூடண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ்த் ஸ்டூடண்ட் அவன ஒரு செட்ல போட்டுக்கோங்க. அந்த செட்டுக்கு பேர் நான் இங்க ஸ்டூடண்ட்ஸ் s னு இண்டிகேட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், 4.5 ஹைட் உள்ள ஸ்டூடண்ட் இங்க யாருன்னு நம்ம பார்க்க போறோம். டேபிள்ல இருந்து நம்ம பார்த்து மேப் பண்ண போறோம். அப்ப இங்க r ன்றது என்னது, r is the relation என்ன ரிலேஷன், is the height of, அதாவது அந்த மாணவனோட உயரம், is the height of, அதான் ரிலேஷன். r is the relation, is the height of. இப்ப 4.5 யார் இருக்கா பாருங்க, பாருங்க s1. அப்ப s1 ஓட ஹைட் என்னது, 4. அப்ப 4.5 feet is the height of s1. சோ இத பண்ணியாச்சு. அடுத்து 4.5 வேற எங்க இருக்கா பாருங்க, பாருங்க s4 தான். அப்ப
இந்த 4.5 is related to S4. 4.5 is the height of the student S4. So இதையும் டிக் பண்ணிடலாம். அடுத்து என்ன பண்ணுவோம்? S2. இந்த பாருங்க 5 இருக்கு. 5 எங்க இருக்குன்னு பாருங்க இந்த டேபிள்ல. பாருங்க S3 இருக்கா? S3 ஓட ஹைட் வந்து 5. அப்ப இந்த 5 ஐ யாருக்கு மேப் பண்ணலாம்? 5 ஐ யாருக்கு மேப் பண்ணலாம்னா S3 க்கு மேப் பண்ணலாம். அடுத்து என்னது? 5.1. 5.1 எங்க இருக்கு பாருங்க. யாருக்கு இருக்கா? S5 க்கு இருக்கா. S5 க்கு இருக்கா. சோ 5.1 S5 க்கு மேப் பண்ணிடலாம். அடுத்து 5.2. 5.2 எங்க இருக்கு பாருங்க. 5.2 வந்து S2 க்கு இருக்கு. அப்ப 5.2 இந்த S2 க்கு மேப் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து 5.7. 5.7 ஃபீட் உள்ள பையன் யாரு? S6. சோ அவனை S6 க்கு மேப் பண்ணலாம். இப்போ இந்த ரிலேஷன் எழுதலாம். Rங்கற ரிலேஷன் எழுதலாம். என்ன எழுதலாம்? எப்படி எழுதலாம்னா 4.5, S1. 4.5, S1. So இதுக்கு என்ன மீனிங்? 4.5 is the height of the student S1, 4.5 யாருக்கு ரிலேட் ஆயிருக்கு? S4 க்கு ஆயிருக்கு. அப்ப 4.5, S4. So 4.5 is the height of the student S4. அடுத்து வாங்க. இங்க என்ன இருக்கு? 5. 5 is related to S3. 5 is related to S3. அப்ப இங்க என்ன போட்டுக்கலாம்? S3. So 5 feet. 5 feet is the height of S3, 5.1. 5.1 is related to S5. 5.1 is related to S5. அடுத்தது 5.2 is related to S2. பாருங்க arrow mark 5.2 ல இருந்து S2 போகுது. S2, அடுத்தது 5.7 related to S6. 5.7 related to S6. So இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த students in class height in feet அத நம்ம என்ன பண்ணிட்டோம்? ரிலேட் பண்ணிட்டோம். அத என்ன ரிலேட் பண்ணிட்டோம்? இப்போ முக்கியமான பாயிண்ட் என்ன பண்ணலாம் அப்படினா இப்போ H ஒரு செட் தானே. H ஒரு செட். கரெக்ட்டா? S ங்கிறது ஒரு செட். அப்படிதானே? அப்ப ரெண்டு செட்டுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போடலாம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போடலாம். இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நான் என்ன சொன்னேன்? இருக்கிறதுலயே ரெண்டு செட் கொடுத்துட்டா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போடுனா இருக்கிறதுலயே அதான் என்னவா இருக்கும்? ரொம்ப பெரிய ரிலேஷனா இருக்கும். அப்படினா என்ன அர்த்தம்? பெரிய ரிலேஷன்னா இதுல 4.5, S1, 4.5, S2, 4.5, S3, 4.5, S4, 4.5, S5, 4.5, S6. இது போற மாதிரியே 5 க்கும் போடணும். 5.1 எல்லாத்துக்கும் போடணும். போட்டா எல்லாமே வந்துரும் இதுல. எதுல? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல. அதுல எப்பவுமே என்ன பண்ணலாம் நீங்க? அதுக்குள்ள யாரு? R வந்து என்னவா இருக்கும்? சப்செட்டா இருக்கும். சோ நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியது என்னது? note that R is always a subset of S. இது என்னது? கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இருக்கிறதுலயே அதான் என்னது? biggest relation. யாரு? the Cartesian product is the biggest relation. யாருக்கு இருக்கும்? from H to S. இவன்தான் H cross S தான் இருக்கிறது biggest relation. R என்னது? ஒரு ரிலேஷன். அப்ப any relation is always a subset of the biggest relation. ஏனா ரிலேஷன் வந்து செட் தான். ஓகேவா? illustration 5 உங்க புக்ல இருக்க ப்ராப்ளம் போடுவோமா? இப்ப என்ன கொடுத்திருக்கா? நமக்கு ரெண்டு செட் கொடுத்திருக்கான். A வந்து 1, 2, 3, 4, 5 and B வந்து மதி, அருள், ஜான் அப்படி மூணு ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்கான்? ஆரோ டயகிராம் கொடுத்திருக்கான். ஆரோ டயகிராம் எங்க எங்க A ல இருந்து B க்கு கொடுத்திருக்கான். அப்ப என்ன அர்த்தம்? இது ரிலேஷன் அர்த்தம். இதெல்லாம் என்னது? they are all related அர்த்தம். சோ இந்த ஆரோ டயகிராம் நமக்கு கொடுத்திருக்கான். இந்த இதுல நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா இந்த ரிலேஷனோட டொமைன் யாரு? அப்புறமா இந்த ரிலேஷனோட ரேஞ்ச் யாரு? அதெல்லாம் நம்ம எழுத சொல்றோம். இப்போ நீங்க என்ன பண்ணலாம்? டொமைன் ஆஃப் R அப்படி எழுதலாம். டொமைன் ஆஃப் R னா நான் என்ன சொன்னேன் முன்னாடியே? டொமைன் ஆஃப் a relation from A to B. relation from A to B என்ன சப்செட்டா இருக்கும். யாருக்கு? A ஓட சப்செட்டா இருக்கும். முதல்ல அப்பனா A உள்ள வந்துடணும். இப்போ 1 ல இருந்து கோடு போதா?
மதிக்கு போதா போகுது அப்பனா 1 ரிலேட்டட் டு மதி தானே அப்போ 1 வருவான் யாரோட டொமைன்ல ஆரோட டொமைன்ல அடுத்து 2 பாருங்க 2 ல இருந்து ஒரு லைன் போகுது பாருங்க ஆரோ போதா யாருக்கு போகுது அருளுக்கு போகுது அப்ப 2 வருவான் அடுத்து 3 பாருங்க 3 ல இருந்து யாருக்கு போகுது ஜானுக்கு போகுது அப்ப அவனும் வருவான் அப்புறம் 4 ல இருந்து பாருங்க 4 ல இருந்து ஆரோ போகுது யாருக்கு போகுது மதிக்கு போகுது சோ அவனும் வருவான் சோ அப்ப டொமைன் ஆஃப் R ல யாரெல்லாம் வருவா 1 2 3 4 அப்படினு சொல்றோம் கரெக்ட்டா அடுத்து என்ன பண்ணலாம் நம்ம range of R range of R னா நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு முன்னாடியே range of R is a subset of B when R is a relation from A to B R வந்து A ல இருந்து B க்கு அப்படி போற ரிலேஷனா இருந்ததுன்னா range வந்து எப்பவுமே என்ன இருக்கும் B ஓட சப்செட்டா இருக்கும் B அப்பனா நம்ம B குள்ள வந்துருவோம் B குள்ள வந்துட்டா மதிக்கு எங்க இருந்தாலும் கோடு வருதுன்னு பாருங்க மதிக்கு எங்க இருந்தாலும் கோடு வருது 1 ல இருந்து வருது அப்புறமா 4 ல இருந்து வருது ரெண்டு இடத்துல இருந்து வருது அப்ப 1 ரிலேட்டட் டு மதி 4 ரிலேட்டட் டு மதி கரெக்ட்டா அப்ப யார் வருவா ரேஞ்சில R ஓட ரேஞ்சில யார் வந்துறா மதி வந்துறா இந்த ரிலேஷனோட ரேஞ்சில யார் வந்துறா மதி வந்துறா இப்போ இங்க வாங்க அருளுக்கு எங்க இருந்து கோடு வருது பாருங்க 2 ல இருந்து கோடு வருதா அப்ப 2 is related to அருள் அப்ப இங்க ஒரு எலிமெண்ட் இருக்கு அவன் யாரோட ரிலேட்டா இருக்கான் அருளோட ரிலேட்டா இருக்கான் அப்ப இந்த அருள் எங்க வந்துருவான் ரிலேஷனோட ரேஞ்சுக்கு வந்துருவான் அருள் சரியா அடுத்து ஜான் பாருங்க ஜானுக்கு எங்க இருந்து கோடு வருது 3 ல இருந்து கோடு வருது அப்ப 3 is related to ஜான் அப்படினா என்ன அர்த்தம்னா இந்த ஜான் வந்து இந்த ரிலேஷனோட ரேஞ்சுக்கு வந்துருவான் சோ என்னன்னு உங்களுக்கு டொமைன் கண்டுபிடிக்கிறது ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கான வழி இப்போ நம்ம அடுத்த இல்லஸ்ட்ரேஷனை நம்ம பார்ப்போம் ஓகேவா